सर திரையரங்குல பெண் இறந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு அல்லு அர்ஜுன் அவர்கள். 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையிலுமே அல்லு அர்ஜுன் அவர்கள் மேல வழக்கு பாய்ந்திருக்கு. பெண் இறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வழக்குல என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த ரிலீஸ் கொண்டாட்டத்துல நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களும் கலந்துக்கிட்டாரு. ஹைதராபாத்ல ஒரு திரையரங்குல இவரு படம் பார்க்க போன நிலையில அங்க கூட்ட நெரிசல் அதிகமா இருந்திருக்கு. அல்லு அர்ஜுன் அவர்களை பாக்குறதுக்காக மக்கள் கூட்டத்தோட கூட்டமா முந்தி அடிச்சு கொண்டு போனதுல கூட்ட நெரிசல சிக்கி பெண் ஒருத்தங்க உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருந்தது. 35 வயதான ரேவதி அப்படின்ற பெண் தன்னுடைய 13 வயது மகன் ஸ்ரீஜித்தோட கூட்ட நெரிசல சிக்கிக்கிட்ட நிலையில ரேவதி இந்த நெரிசல சிக்கி உயிரிழந்துட்டாங்க. காயங்களோட மீட்கப்பட்ட சிறுவன் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தாரு. கடந்த ஆண்டுதான் தனக்கு கல்லீரல் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவி அவங்களுடைய கல்லீரலை கணவருக்கு தானமா வழங்கியிருந்திருக்காங்களாம். கணவர் தன்னுடைய மனைவி இறப்பு குறித்து உருக்கத்தோட தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க போறதா நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. இருந்தாலுமே ஹைதராபாத் போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் தியேட்டர் நிர்வாகத்தை சேர்ந்த 3 நபர்களை ஏற்கனவே போலீசார் கைது செஞ்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில அல்லு அர்ஜுன் அவர்களை விசாரணையில ஈடுபடுத்தப்பட போறதா சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அல்லு அர்ஜுன் அவர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தன்னுடைய மனைவியோட கையில காஃபி கப்போட இருந்த அல்லு அர்ஜுன் அவர்களை போலீசார் சுத்தி வளைச்சு நிக்க அதுக்கப்புறமா போலீசார் அல்லு அர்ஜுன் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அப்போ தன்னுடைய மனைவிக்கு அன்பு முத்தமிட்டு அல்லு அர்ஜுன் அவர்கள் அங்கிருந்து போலீசாரோட கிளம்பி போயிருந்திருக்காரு.